எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் மகள் கிச்சனுக்கு வரவேற்கின்றேன். நான் இன்றைக்கு ரவையும் இறாலும் வச்சு ஒரு டின்னருக்கு ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன். அதை எடுத்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ அதை செய்து காட்டுறதுக்காக நான் அதுக்கு இதில் ஒரு பாத்திரம் வச்சு சட்டி காய வச்சுருக்கு. இதில் எண்ணெய் சேர்க்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சி வர வேணும். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது, அதே நேரம் எல்லாரும் சாப்பிடக்கூடியதுமான ஒரு ரெசிபி உண்டு. இதுக்கு நான் கடுகு சேர்க்கிறேன் சிறிதளவு. கடுகு வெடித்து வர வேணும். கடுகு வெடித்து வந்துடுது. இப்போ இதில் பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். இதில் சிறிதளவு உளுத்தம் பருப்பு சேர்க்கிறேன். கடலை பருப்பு நான் சேர்க்க இல்லை, ஏன்னு சொன்னால் அது ஊற வச்சு தான் அது சேர்க்க வேணும். நான் அது ஊற வைக்காதால கடலை பருப்பு சேர்க்கையில். இதில் காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். இதில் 2 பச்சை மிளகாய் முழுசாக அப்படி லேசாக கீறி போட்டு பச்சை மிளகாயும் சேர்க்கிறேன். இதில் கருவேப்பிலை சேர்க்கிறேன். இப்போ இதில் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்கிறேன். வெங்காயம் நான் நீள வாக்கில் வெட்டி வச்சிருக்கிறேன். கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். கொஞ்சம் கடிபட நல்லா இருக்கும் ரவையோடு சேர்ந்து. இப்போ இது வெங்காயம் வதங்கி வர வேணும். நான் இதோட 2-3 மரக்கறியும் சேர்க்க போகிறேன். அதை நான் இப்போ வெட்டி எடுக்க போகிறேன். இது வதங்கி வர டைமுக்குள்ளே நான் அந்த மரக்கறியையும் வெட்டி ரெடி பண்ண போகிறேன். இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுது. இதுக்கு பிறகு நான் இதில் இந்த மரக்கறி வெட்டி வச்சுக்கிறேன். கேரட் போடுறேன் இதில். அடுத்ததாக லீக்ஸ், தக்காளி. லீக்ஸுகள் எல்லாம் வதங்கி வந்த அப்புறம் தான் தக்காளி சேர்க்க போகிறேன். இப்போ இதுவும் ஒரு 2 நிமிஷம் வதங்கி வர வேணும். இப்போ லீக்ஸு வதங்கி வந்துடுது. நான் இப்போ தக்காளி சேர்க்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். அதோடு இதுக்கு தேவையான அளவு மற்ற மசாலாவுகளை நான் சேர்க்கிறேன். ஒரு சிட்டிகை மிளகுத்தூள் சேர்க்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு சிட்டிகை சேர்க்கிறேன். அதே நேரம் மஞ்சள் தூளும் சிறிதளவு சேர்க்கிறேன். நாங்கள் உப்பு சேர்த்தபடியாக தக்காளியும் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இதுவும் ஒரு 2 நிமிஷம் வதங்க வேணும். தக்காளியும் வதங்கி வந்துடுது.
நான் இப்போது ரவையை சிறிதளவாக சேர்த்து இதோட வடிவாக மிக்ஸ் பண்ண போகிறேன். சிறிதாக சேர்த்து வடிவாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்படி நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். இப்போது ரவை சேர்த்து நான் ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். ஏற்கனவே நான் மரக்கறிக்கு சேர்த்தேன். இப்போ ரவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். பார்த்து உப்பை சேர்க்க வேணும். இப்பொழுது நான் சுடுதண்ணி சிறிதளவு சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். சுடுதண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாங்கள் விட்டு கிளற வேணும். நாங்கள் ஒரே அடியாக சுடுதண்ணியை ஊற்றினாமல் இருந்தால் ரவை கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் இப்படி கிளறி எடுக்க வேணும். அதுக்காக பெரிய அகலமான பாத்திரம் எடுத்து வச்சிட்டீங்களேன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. இவ்வளவு தண்ணியும் தான் நான் சேர்த்துருக்கிறேன். இவ்வளவும் போதும். இப்பொழுது இது சிறிதளவு தேங்காய், துருவின தேங்காய் சேர்க்கிறேன். இந்த துருவின தேங்காயை சேர்த்து செய்யும்போது அதுன்ற டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால தான் சிறிது தேங்காய் சேர்த்தேன் நான். சில பேர் இதுக்கு சுடுதண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால்லையும் சுடுதண்ணி கலந்து விட்டு செய்கிறது. ஆனால் நான் தேங்காய் பால் சேர்க்காமல் இப்படி தேங்காயிலே துருவின தேங்காயை போட்டால் இதுவும் கொஞ்சம் ரையாக ஒரு புட்டு பதம் மாதிரி இருக்கும். இப்போது எனது ரவை சேர்த்து செய்த சாப்பாடு ரெடி ஆயிட்டுது. இப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் இப்படி குத்தி விட போகிறேன். என்னென்னு சொன்னால் அந்த சிலது சிறியதாகவும் சிலது பெரிய பெரிய கட்டியாகவும் இருக்குது. அப்போ இப்படி குத்தி குத்தி விட போகிறேன். இப்போது நான் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். ஏண்டா இனி இதுக்கு தீ எதுவும் தேவையில்லை. இந்த அடுப்புன்ற தீயிலே நாங்கள் இதை செய்து எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா எல்லாம் கட்டி இல்லாமல் வடிவாக வந்துட்டுது. இதுக்கு பார்த்தீங்களன்னு சொன்னால் நான் இறால் கறி வச்சுருக்கிறேன். இறாலை கொஞ்சம் வெங்காயங்கள் சேர்த்து வதக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இப்படியே இதை சாப்பிடலாம். இவ்வளவுதான் ரவை இறால் வச்சு செய்த டின்னர் ரெடி ஆயிட்டுது. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி இது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பார்க்கலாம். இப்போ நான் இதை வேறு பிளேட்டுக்கு மாற்ற போகிறேன். இப்போது நான் ரவை இறால் சேர்த்து செய்த இரவு டின்னர் ரெடி ஆயிட்டுது. பார்த்தீங்களா ரொம்ப ரொம்ப டேஸ்டானதும் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. இது இறாலில் ஒரு பிரட்டல் வச்சு நான். நீங்களும் இதே மாதிரி
டிஃப்ரெண்ட்டாக ரவையிலே உப்புமாவும் செய்யலாம். உப்புமா மாதிரி நாங்களும் வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் செய்திருக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு டின்னர் உண்டு. நீங்களும் இதே மாதிரி செய்து பலன் பெறலாம். இவ்வளவு நேரமும் எனது வீடியோவை பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. எனது அகல் கிச்சன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விடுங்கோ. உங்களை நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம்.